ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் 31 ஜூலை வரலாற்று தேர்தல் இதே நாளில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி என்னுடைய கருத்துக்கள். 1940 31 ஜூலை இதே நாளில் உத்தம் சிங் என்று அழைக்கப்படும் ஒரு தீவிரவாதி, அதாவது இந்திய ஃப்ரீடம் ஃபைட்டர், தீவிரவாத இந்திய ஃப்ரீடம் ஃபைட்டர், அவர் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான ஜெனரல் டயர் என்ற ஒரு பிரிட்டிஷாரை லண்டனில் சுட்டு வீழ்த்தியதன் காரணமாக அவர் தூக்கிலிடப்பட்ட தினம் இதே தினம் 31 ஜூலை 1940. இந்த உத்தம் சிங்ன்றவர் பஞ்சாப்ல 26 டிசம்பர் 1899 அப்போது பிறக்கிறார். இவர் 1919 போது அம்ரிஸ்டர்ல ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்துல பிரிட்டிஷார் அவங்க ஒரு அமைதியாக நடந்த ஒரு புரொட்டஸ்ட், இந்திய மக்களுடைய புரட்சி, ஒரு போராட்டம் அந்த இடத்துல நடக்குது. ஒரு சின்ன கிரவுண்டு சுற்றி செவுறு கட்டப்பட்ட, சுற்றி செவுறுகள் இருக்கும், யாரும் தப்பிக்க முடியாத ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு 2000 பீப்புள் அங்கே அசம்பிள் பண்ணுறாங்க. இவர் ஜெனரல் டயர் என்ற ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர் நேராக உள்ள வர்றாரு. முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் கடன்னு சுட்டு தள்ளுறாரு. கிட்டத்தட்ட 1400 குண்டுகள் சுடப்பட்டு 1600 குண்டுகள் வீசப்பட்டு கிட்டத்தட்ட 1500 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது நினைச்சு பார்த்தோம்னா, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குண்டுக்கு ஒரு ஆள் கிட்டத்தட்ட வர மாதிரி ஒரு கணக்கு வருது. அப்போ அத்தனை பேர் 1500 பேர் மேல கொல்லப்பட்டார்கள். அதை பார்த்த ஒரு சிறுவன், அதுதான் இந்த உத்தம் சிங். அதை இந்த ஜெனரல் டயர் மேல பழிக்கு பழி வாங்கணும்னு அவர் மனதில் ஒரு எண்ணம். அதை அடுத்த ஒரு 20 வருஷமா எல்லா இடத்துலையும் சுற்றி அவர் டயரை எங்க பழி தீர்க்கலான்னு பிளான் போட்டு 20 வருஷம் கழிச்சு 1940 மார்ச் அந்த வாக்கில் லண்டன்ல ஜெனரல் டயரை இவர் சுட்டு வீழ்த்துகிறார். அதுக்கப்புறம் இவர் கைது செய்யப்படுகிறார். ட்ரையல் நடக்குது. அதுக்கப்புறம் ஜூலை 31 1940 இவர் தூக்கிலிடப்படுகிறார். அந்த தீவிரவாத விடுதலை வீரர் தூக்கிலிடப்பட்ட தினம் என்று ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.